ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுத்தது இப்போ லஞ்ச் டைம் வந்து முடிக்கணும். நிறைய பேர் வந்து லஞ்ச் முடிச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து இப்போது லஞ்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் சாப்பாடு சாப்பிடல. அதான் லஞ்ச் வந்து முடிக்கல. இதுக்கு மேலே தான் முடிக்கணும். சரி, உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்துட்டு டியூட்டி ஆரம்பிச்சிட்டேன். அந்த வர வழியில் நடுவில் எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ வண்டிங்க, எவ்வளோ சிக்னல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேருந்து 1 1/2 ஹவர் ஆகிடுங்க. 1 மணி நேரத்துலேருந்து 1 1/2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதே வந்து டிராஃபிக் இல்லை வைங்களேன், ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்துடலாம் வீட்டிலேருந்து. ஆனால் அது கண்டிப்பாக ஒரு நாளுமே நடக்காது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு டிராஃபிக்கு. நான் வந்து எப்போலேருந்து இங்கே வேலைக்கு வரேனோ அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 1 1/2 ஹவர் கிட்ட ஆகிடும் எனக்கு. ஏன்னா ரூடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான், அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. ஆனால் டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அங்கே வண்டியை நிப்பாட்டி சிக்னல்ஸ் எல்லாமே வந்து நிறைய சிக்னல்ஸுங்க. இந்த மாதிரிலாம் நிப்பாட்டி நான் வேலைக்கு வரும்போதும் சரி, போகும்போதும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரும்போது அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரெடி ஆகிட்டு அங்கேருந்து வரோம், டிஃபன்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அதனால் அந்த அளவுக்கு டயர்ட்லாம் இருக்காது. பட் இங்கேருந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு போகும்போது தான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஒர்க் முடிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போவோன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு பயங்கர டிராஃபிக்கு. எங்கள் ரூட்டில் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பொங்கல் லீவ் கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாமே இருந்தது. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஹாலிடேல கூட எங்கள் ஏரியாவில் மட்டும் ரஷ்ஷாக இருக்கும். என்னன்னா எப்பவுமே நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய ரூட் வந்து அந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முடிஞ்சிட்டு 3வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு தான் அந்த நேரம் ஆகிறது. 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரம் ஆகுறது டிராஃபிக்கை பொறுத்து. நானுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நேரம் வரும். அந்த நேரத்துக்கு நானுமே வந்து பண்ணலான்னு தான் இருக்கேன். இப்போதைக்கு வந்து நான் ஒர்க்கிங் தான், வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதுதாங்க நடக்க போகுது. ஆனால் நம்மளுக்கு தலையெழுத்து அப்படி தான் இருக்குது, அதுதான் நடக்க போகுதுன்றதுக்காக நம்ம அப்படியே இருந்துடவும் முடியாது. நம்ம என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது கிளிக் ஆகும். அப்போ வந்து அந்த வழியை பிடிச்சிட்டே நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். இதுதான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு டைம்லேயும் ஒருத்தங்களுக்கு வந்து அந்த டைம் வரும். அந்த டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது தோணிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கூட கேளுங்க. மத்தியானம் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்லன்னா போய் சாப்பிடுங்க. நானும் வந்து இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். நானும் சாப்பிட உக்காடுறேன். ஓகே, பாய்.